யோசுவாவின் முதிர்வயது பிரசங்கம். அதிகாரம் 23. கர்த்தர் இஸ்ரவேலைச் சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதியோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை எந்த இடத்தில் கூட்டிச் சேர்த்திருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவர் திம்னாத் சேராவிலே அவர்களை கூட்டிச் சேர்த்திருக்கலாம். இது யோசுவாவின் சொந்த ஊர். யோசுவாவுக்கு முதிர்வயதானபடியால் அவரால் அதிக தூரத்திற்கு பிரயாணம் பண்ண முடியாது. ஆகையால் அவர் தான் பிரயாணம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைத்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். ஒருவேளை யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை சீலோவிலே கூட்டிச் சேர்த்திருக்க வேண்டும் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இங்கு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் பொதுவாக சீலோவிலே கூடுவது வழக்கம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை எப்பொழுது கூட்டிச் சேர்த்தார் என்னும் விவரம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுகிறார்கள். இதற்கு அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா அவர்களை கூட்டிச் சேர்க்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பிக்கிறார். அநேக நாள் சென்ற பின்பு என்னும் வாக்கியத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து 25 அல்லது 30 வருஷங்களுக்கு பின்பு என்று பொருள். இப்பொழுது யோசுவாவிற்கு 110 வயது ஆகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தில் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள். கானான் தேசத்தின் நன்மைகளையும் சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தேசத்தில் யுத்தம் இல்லை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்து அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா அவர்களை ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கிறார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்கிறார். கோத்திரத்தார் தங்கள் சுதந்திரத்தில் குடியிருக்கிறார்கள். யோசுவாவும் தன்னுடைய சுதந்திரமான திம்னாத் சேராவிலே வாசம் பண்ணுகிறார். யோசுவா தன்னுடைய சுதந்திரத்தில் இருந்தாலும் அவர் கானான் தேசம் முழுவதிலும் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் புத்திரர் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்கிறார்களா என்பதையும் அவர்கள் கர்த்தரோடு பரிசுத்த ஐக்கியத்தில் இருக்கிறார்களா என்பதையும் கவனித்து பார்க்கிறார். கானான் தேசத்தில் துரத்திவிடப்படாத புறஜாதியார்
இன்னும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு கானானியர் மூலமாய் எப்போதுமே ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் எப்போதுமே யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தங்களுடைய சொந்த பலத்தினால் இஸ்ரவேல் புத்திரரால் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தரோடு பரிசுத்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாயிருப்பார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறார். யோசுவாவுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு தன்னுடைய பிரசங்க செய்தியை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மூப்பரும் தலைவரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் யோசுவாவின் பிரசங்க செய்தியை கேட்பதற்கு கூடி வருகிறார்கள். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவராய் இருக்கிறார். யோசுவா 110 வருஷம் உயிரோடு இருந்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். யோசுவா தன்னுடைய 110வது வயதில் இந்த பிரசங்க செய்தியை சொல்லி இருக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரிடம் இந்த பிரசங்க செய்தியை இப்போது சொல்லுவதற்கு ஒரு சில காரணங்கள் உள்ளன. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவராய் இருக்கிறார். இன்னும் சிறிது காலம்தான் அவர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு கூட இருப்பார். தன்னுடைய ஜீவன் முடிவதற்குள் யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய பிரசங்க செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக பாடுபட்டு உழைத்தவர். அவர்களுடைய நன்மைகளை விரும்பியவர். கானான் தேசத்தில் பல யுத்தங்களை முன்னின்று நடத்தியவர். கானானியரை துரத்தி விட்டவர். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு யுத்தங்களிலே ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தவர். யோசுவா இப்போது வயது சென்று முதிர் வயதாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் யோசுவாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதினால் அவர் சொல்லும் வார்த்தைகளை கவனமாய் கேட்பார்கள். அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். ஜனங்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் யோசுவா அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். இதற்காகவே அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை பிரத்யட்சமாய் பார்த்திருக்கிறார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று யோசுவா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இவர்களுடைய காலத்தில் செய்த நன்மைகளை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது சத்துருக்கள் மூலமாய் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏற்கனவே நடத்திய யுத்தங்களில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இது யோசுவாவின் கிரியையோ அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரியையோ அல்ல. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சொந்த பலத்தினாலும் சொந்த பராக்கிரமத்தினாலும் யுத்தங்களில் வெற்றி பெறவில்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாகவே அங்கே அநேக ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். கானான் தேசத்திலே பெரிய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு பெரிய பட்டணங்களை கட்டியிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக கானான் தேசத்து ராஜாக்களையும் அவர்களுடைய குடிகளையும் துரத்திவிட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர தேசம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு இடம் உண்டு பண்ணி கொடுத்தார். கர்த்தர் கானான் தேசத்தில் உள்ள புறஜாதியாரை துரத்தினார். அவர்களை தம்முடைய ஜனத்திற்கு அடிமைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இவை எல்லாமே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த நன்மையான காரியங்களாகும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் கானானியரை துரத்தினார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களை துரத்தியது மாத்திரமல்ல, அவர்கள் கானான் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோர்தான் முதல் பெரிய சமுத்திரம் மட்டும் உள்ள கானானியரை யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் நிர்மூலம் பண்ணினார்கள். தாங்கள் நிர்மூலமாக்கின தேசங்களையும் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களையும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார்.
கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. கர்த்தருடைய சித்தம் அவருக்கு ஏற்ற வேளையில் நிறைவேறும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணினார். அவர்கள் கானான் தேசத்தின் பெரும்பகுதியை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே சுதந்திரிக்க வேண்டிய தேசமும் இன்னும் அதிகமாயிருக்கிறது. அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்வார். கானான் தேசம் முழுவதையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் யோனத்தானைப் போல தைரியமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கானான் தேசத்திலே ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய சத்துருக்கள் மூலமாய் இப்போது யுத்தம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுகிறார்கள். தேசத்தின் நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் பெருகி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஆபத்தில்லாமல் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் கர்த்தரையும் அவருடைய கட்டளைகளையும் மறந்துவிடக்கூடாது. நிர்விசாரமாய் ஜீவிக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆவிக்குரிய புத்திமதிகளை சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். 30 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவிடம் இதுபோல பயப்படாமல் தைரியமாக இருக்குமாறு கட்டளையிட்டார். தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அதை கைக்கொள்வதில் நிலைத்திருக்க வேண்டும். கானான் தேசத்திலே துரத்திவிடப்படாத கானானியர் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதி ஜனங்களோடு சம்பந்தம் பண்ணக்கூடாது. அவர்களுடைய விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது. உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரக ஆராதனைக்காரரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளில் இஸ்ரவேல் ஜனத்தார் பங்கு பெறக்கூடாது. விக்கிரக ஆராதனையின் தாக்கம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் மிகவும் எச்சரிப்பாயிருந்து விக்கிரக ஆராதனைக்கு விலகி தங்களை காத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேவர்களுடைய பெயரை கூட நினைக்கக்கூடாது. அவற்றின் பெயரை கூட தங்கள் வாயினால் சொல்லக்கூடாது. அவர்களிடத்தில் பழைய விக்கிரக ஆராதனை பழக்கம் இருக்கும் என்றால் அந்த பழைய நினைவுகளை ஆழத்திலே புதைத்துவிட வேண்டும். பாவமான பழைய நினைவுகள் மறுபடியும் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களின் பேரில் ஆணையிடக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர் தங்கள் விக்கிரகங்கள் பேரிலே ஆணையிடும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி விக்கிரகங்களின் பேரில் ஆணையிடக்கூடாது. விக்கிரகங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது.
இஸ்ரவேல் ஜனத்தார் ஏதோ ஒரு நாளில் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் போதாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் போதாது. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை எப்போதும் எக்காலத்திலும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல என்று சொல்லுகிறார். இந்த வசனம் கூறப்படும் நாளில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை சேவிக்கிறார்கள். யோசுவாவின் நாட்களிலும் மூப்பர்களுடைய நாட்களிலும் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தருடைய பலத்த கிரியைகளையும் அற்புதங்களையும் அறிந்திருந்தார்கள். அதன் பின்பு அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை என்றும் யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிறைவேறும். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறார்கள். கர்த்தரை பற்றும் அவர்களுடைய விசுவாசம் ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய நன்மைகளை அதிகமாய் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எக்காலத்திலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து அவரை கனம் பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறார். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார்.